ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல். சிந்திக்க பார்த்திங்கன்னா புக்கில் 13 பேஜ் நம்பரில் உங்களுக்கு இந்த கொஷின் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், 2.1 பெருக்கல் 3.2 மற்றும் 21 பெருக்கல் 32 பெருக்க கிடைப்பது ஒரே பெருக்கல் பலனா அல்லது வெவ்வேறானவையா என்று கேட்டுக்கிறாங்க. அப்போது நம்ம இது பெருகணும். அப்போ பாருங்கள், 2.1 பெருக்கல் 3.2 பெருக்குனிங்கன்னா 6.72 வரும். அதே மற்றும் 21.32 பெருக்குனிங்கன்னா 672 வரும். அப்போ பார்த்திங்கன்னா இதில் புள்ளி வருது, இதில் புள்ளி வரலை. அப்போ பார்த்திங்கன்னா மதிப்பு வேறு வேறு, இதுக்கு மதிப்பு வேறு வேறுனா அதனால இரண்டிலும் இலக்கங்கள் சமம். இலக்கங்கள் சமம், ஆனால் அவற்றின் இட மதிப்புகள் வெவ்வேறானவை. அப்போது therefore பெருக்கற்பலன் வெவ்வேறானவை ஆகும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள், சிந்திக்க இன்னொன்று சிந்திக்க உங்களுக்கு புக்கில் பேஜ் நம்பர் 22 இந்த கொஷின் கொடுத்துருப்பாங்க. கொஷின் பாருங்கள், 30 மாத்திரைகளை கொண்ட ஒரு மாத்திரை அட்டையின் விலை ரூபாய் 62.63 எனில் ஒரு மாத்திரையின் விலையை காண்கன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ 30ஓட விலை இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போது 30 மாத்திரை, ஒரு மாத்திரைனா 30ஆல் நீங்கள் இது வகுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். அப்போ பாருங்கள், 30 மாத்திரையின் விலை ரூபாய் 62.63. அப்போது ஒரு மாத்திரையின் விலை 30ஆல் வகுத்திடணும். அப்போது 62.63/30 இது ரூபாய். அப்போது இது பாருங்கள், 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குதுங்களா? அப்போது 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால நம்ம 100ஆல் வகுத்திடலாம். அது அப்போ நம்பராக மாறிடும். அப்போது 6263/100 வகுத்தல் 30. அப்போ இது பார்த்திங்கன்னா 6263/100 பெருக்கல் இதோட தலைக்கீழ் பார்த்திங்கன்னா 1/30. அப்போ பாருங்கள், 30 வந்து எப்படி எழுதலாம்? 3 பெருக்கல் 10ன்னு எழுதலாம். அப்போ பாருங்கள், இந்த 30 எப்படி பிரிக்கலாம்னா 10 பெருக்கல் 3ன்னு பெருக்கலாம். அப்போ பாருங்கள், 6263 பெருக்கல் 1/3 பெருக்கல் 10 பெருக்கல் 100. அப்போது இது பார்த்திங்கன்னா 10 100 தனியாக பண்ணிவிடுங்க, இது வந்து இதில் பெருக்கிடுங்க. அப்போது 6263/3 பெருக்கல் 1000. அப்போ இந்த நம்பரை நீங்கள் 1000ஆல் வகுத்திடுங்க, இந்த நம்பரை வந்து 3ஆல் வகுத்திடுங்க. பாருங்கள், 6263 வகுத்தல் 3ஆல் வகுத்திங்கன்னா 2 6, இந்த 2, அப்போது இந்த 0 சேர்த்துக்கோங்க, 26ன்னு வரும். ஏன்னா இங்கே 0 சேர்க்குறோம், இங்கே இல்லாதனால நம்ம 2 நம்பர் இருக்கிறோம். அப்போ இருக்கிறதுனால இங்கே 0 சேர்த்துக்கோங்க. அப்போது 8 24, மீதி 2 வருதுங்களா? அப்போது இந்த 3 இருக்குங்க. அப்போது 7 21ன்னு வரும், 2 வரும். அப்போது இங்கே 0 சேர்த்திங்கன்னா இங்கே புள்ளின்னு வரும். அப்போது பாருங்கள்,
மறுபடியும் 18ன்னு வரும். 6 18 மறுபடியும் 2 வரும். மறுபடியும் அங்கே ஒரு புள்ளி இருக்கிறதுனால நம்ம பூஜ்ஜியம் எத்தனை முறை மறுபடியும் 18 வரும். மறுபடியும் 2 இந்த மாதிரி போயினே இருக்கும். அப்போது இது பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் 6 6 போயினே இருக்கும். அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 2087.66 வகுத்தல் 1000ன்னு வரும். அப்போது இது 1000ஆல் நீங்கள் வகுத்திங்கன்னா 3 ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரும். அப்போ பாருங்கள் 1 2 3 அப்போது 2க்கு அப்புறம் புள்ளி வரும். 2.087 இந்த 6 6ன்னு அப்படியே வரும். அப்போ பாருங்கள் இதுக்கு நீங்கள் காசாக மாற்றணும். ரூபாய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இவ்வளோலாம் வராது. அப்போது புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் தான் வரும். அப்போ இங்கே பாருங்கள் 8 இருக்குதுங்களா, 8க்கு அப்புறம் என்ன இருக்குது 7. அப்போது 5ஐ விட அதிகமாக. அப்போது இது முழுமையாக்குனிங்கன்னா இது 9ஆக மாறிடும். அப்போது 2.009ன்னு வரும். அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா தேர்ஃபோர் ஒவ்வொரு மாத்திரையின் விலை ரூபாய் 2.09 ஆகும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்.